பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஐடிவி செய்திகள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கவர்னரை திரும்பப் பெற வலியுறுத்தி கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த தர்ணா போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி உண்ணாவிரதம், முழு அடைப்பு போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. சமூக நலத்துறையில் உள்ள 15 முக்கிய கோப்புகளுக்கு கவர்னர் கிரண்பேடி ஒப்புதல் அளிக்க கோரி சட்டப்பேரவை வளாகத்தில் தொடர் தர்ணா போராட்டத்தை தொடங்கினார் அமைச்சர் கந்தசாமி. ஒப்புதல் அளிக்கும் வரை போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை. புதுச்சேரிக்கு கொரோனா தடுப்பூசி இன்னும் வரவில்லை. இதுவரை பறவை காய்ச்சலும் கண்டறியப்படவில்லை. சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் தகவல். மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முடிவை கைவிடக் கோரி ஊழியர்கள் கால வரையற்ற போராட்டம் அறிவிப்பு. 144 தடை உத்தரவை பிறப்பித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிரடி. குடிசை மாற்று வாரியத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்களுக்கான நிலுவை சம்பளத்தை வழங்க வலியுறுத்தல். ஊழியர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கவர்னரை திரும்பப் பெற வலியுறுத்தி காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் நடத்தப்பட்டு வந்த தர்ணா போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி உண்ணாவிரதம், முழு அடைப்பு போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடையாகவும் முட்டுக்கட்டையாகவும் இருக்கும் கவர்னர் கிரண்பேடியை கண்டித்தும் அவரை திரும்பப் பெற மத்திய அரசை வலியுறுத்தியும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் கடந்த 8ஆம் தேதி காலை முதல் அண்ணா சதுக்கத்தில் தொடர் தர்ணா போராட்டத்தை தொடங்கின. இந்த போராட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு இரவு பகலுமாக சாலையில் உண்டு உறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை போராட்ட களத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடாது, மத்திய அரசிலிருந்து நிதி கிடைக்கக்கூடாது என பல்வேறு வகையில் கிரண்பேடி தடையாக இருந்ததால் அவரை எதிர்த்து போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும், புதுச்சேரியில் இரட்டை ஆட்சி முறையை பாஜக துணையுடன் கிரண்பேடி நிகழ்த்தி வந்தார் என குற்றம் சாட்டிய அவர், கொரோனாவிற்கு அச்சப்பட்டு வெளியே வராமல் இருந்த கிரண்பேடி மீண்டும் உயிருக்கு பயந்து கொண்டு 7 அடுக்கு பாதுகாப்பை தனக்குத்தானே போட்டுள்ளார் என்றும், இதன் மூலம் புதுச்சேரி மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு கிரண்பேடி தான் பொறுப்பேற்க வேண்டும் என நாராயணசாமி தெரிவித்தார். கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி 3வது நாளாக நடைபெற்று வந்த தர்ணா போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும், அடுத்த கட்டமாக வரும் ஜனவரி 22ஆம் தேதி கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி கையெழுத்து இயக்கமும், 29ஆம் தேதி தொகுதி தோறும் ஆர்ப்பாட்டமும், பிப்ரவரி 5ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டமும் நடைபெறும் என தெரிவித்த அவர், பிப்ரவரி மாத இறுதிக்குள் கிரண்பேடியை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டதால் துணை ராணுவ படை பாதுகாப்பால் ஏற்பட்ட பதற்றம் சற்று தணிந்துள்ளது. புதுச்சேரி சமூக நலத்துறையில் உள்ள 15 முக்கிய கோப்புகளுக்கு கவர்னர் கிரண்பேடி ஒப்புதல் அளிக்க கோரி சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் தொடர் தர்ணா போராட்டத்தை தொடங்கியுள்ளார். கவர்னர் ஒப்புதல் அளிக்கும் வரை தொடர் தர்ணா போராட்டம் தொடரும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த புதுச்சேரி மாநில கவர்னர் கிரண்பேடி தடையாக உள்ளதாகவும், எனவே அவரை மத்திய அரசு திரும்பப் பெற கோரி காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே 3 நாட்களாக முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் இரவு பகலாக நடத்திய தொடர் தர்ணா போராட்டம் ஞாயிற்றுக்கிழமை மாலையுடன் நிறைவடைந்தது. மேலும் அடுத்த கட்டமாக கவர்னர் கிரண்பேடிக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை அவர்கள் அறிவித்துள்ளனர். இதனிடையே சமூக நலத்துறையின் கீழ் உள்ள 15 முக்கிய கோப்புகளுக்கு ஒப்புதல் வழங்கவும் ஆலோசனை நடத்த நேரம் ஒதுக்க கோரி கவர்னர்
கவர்னர் கிரண்பேடிக்கு துறையின் அமைச்சர் கந்தசாமி கோரிக்கை வைத்திருந்தார். மேலும் கோப்புகள் தொடர்பாக தலைமைச் செயலர் மற்றும் துறை செயலர்கள் ஆய்வு செய்த பின்னர் முடிவெடுக்கப்படும் என கவர்னர் கிரண்பேடி பதிலளித்திருந்தார். இந்நிலையில் நலத்திட்ட உதவிகள் தொடர்பான கோப்புக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும், மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகளை திறக்க வேண்டும், சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும், ரேஷன் கடை ஊழியர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 கோப்புகளுக்கு கவர்னர் கிரண்பேடி ஒப்புதல் அளிக்க கோரி சட்டப்பேரவை வளாகத்தில் கால வரையற்ற தர்ணா போராட்டத்தை அமைச்சர் கந்தசாமி தொடங்கியுள்ளார். கவர்னர் கிரண்பேடி ஒப்புதல் அளிக்கும் வரை தர்ணா போராட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் தொடரும் என அமைச்சர் தெரிவித்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சரும் அமைச்சர் நானும் சேர்ந்து 1000 ரூபாய் கொடுத்து கோப்பு அனுப்புனா இது வரைக்கும் கைது கொடுக்கல. மஞ்சாட்டிக்கு 3 மாசம் ஆச்சு, காசு 1000 ரூபாய் போட்டா இது வரைக்கும் கொடுக்க முடியல. தீபாவளிக்கு கொடுத்த பரிசு கூட 78 ரூபா, அது கொடுக்க முடியல. 200 ரூபா பணம் போட்டாங்க பொங்கலுக்கு, அதுவும் மஞ்சாட்டிக்கு கொடுக்க முடியல. அதுக்கு என்ன சொல்றாங்க, துணைநிலை ஆளுநர்னா ஜிஎஸ்டி கட்டுறவங்க, இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க, மத்திய அரசாங்க ஊழியர் இவங்கெல்லாம் இதெல்லாம் நீக்கிட்டு கொடுக்க சொன்னால் மத்திய அரசாங்க லிஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் இந்த மஞ்சாட்டிக்கு அது போய் சேராமல் இருக்கிறது. ஒரு அரிசி திட்டத்தில் பணமாக கொடுக்கணும்னு சொன்னாங்க. 7 மாதம் பணம் பாக்கி இருக்கிறது. அதுக்கு கோப்பு அனுப்புனா அதை 3 மாதமாக மாற்றுறாங்க. மக்கள் அரிசி தான் கேட்குறாங்க, இவங்க பணமாக போடுங்கன்றாங்க. அங்கன்வாடியில் குழந்தைங்களுக்கு, வயதானவங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு பணமாக போடுங்கன்றாங்க. என்ன சாப்பாடு பணமாக சாப்பிட முடியும்? மாட்டு தீவனத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணமாக கொடுக்குன்றாங்க. இதெல்லாம் பார்க்கின்ற போது குடித்தண்ணிக்கு போர் போட போனால் அது போர் போட தடை பண்ணுறாங்க. இதுபோல் மக்களுக்கு 4 ஆண்டு காலம் புதுச்சேரி மண்ணில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் தடுத்து கொண்டிருக்கிறாங்க. மத்திய அரசாங்க சுற்றுலா தளத்துக்கு 100 கோடி திருப்பி அனுப்புகிறாங்க. பார்த்தீங்கன்னா ரூபன் ஸ்கீமில் திட்டத்தை செயல்படுத்தி விடல. ஸ்மார்ட் சிட்டிக்கு சுனாமியில் இருந்த பணம் 47 கோடி திருப்பி அனுப்புகிறாங்க. பல மத்திய அரசாங்க நிதி திருப்பி அனுப்புகிறாங்க. இரிகேஷன் மூலிமா வாங்கின 124 கோடியை திருப்பி அனுப்புகிறாங்க. மாநிலத்துக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல. ஆனால் அவங்க மட்டும் செலவு துணைநிலை ஆளுநருக்கு 8 கோடி ரூபா செலவாகுது மாதத்துக்கு. இது வருஷத்துக்கு 8 கோடி ரூபா. ஆனால் சட்டமன்றத்தில் பொதுமக்கள் பார்க்கறதுக்கு டீ வாங்கி கொடுத்தாங்கன்னா மந்திரி ஆஃபீஸில் அது அவங்களுக்கு போகணும். அந்த கோப்பு சட்டமன்றத்தில் பேப்பர் வாங்கினாங்கன்னா அந்த கோப்பு அவங்களுக்கு போகணும். சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்த பொதுமக்களுக்கு டீ வாங்குற காசு, பேப்பர் வாங்குற காசுக்கு அனுப்புகிறாங்கன்னா இவங்க மட்டும் 8 கோடி ரூபா ஒரு நபர் செலவு பண்ணுறாங்கன்னா சிக்கனவங்களா என்பதை நீங்கள் பார்க்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு இன்னும் அதிகாரம் தெரியல. ஏன்னு சொன்னால் அமைச்சர்ந்து கோப்பு போது முதலமைச்சர்கிட்ட போய் முதலமைச்சர் துணைநிலை ஆளுநர் போனால் இவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ அமைச்சருக்கு என்ன வேலை? அப்போ நீ திருப்பி அனுப்பதில் அறிவிக்க வேண்டியதானே? கைது போட்டது காலம் கடந்து அதை நீங்கள் இப்படி பண்ணக்குள்ள எது திட்டங்கள் செயல்படல அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட வேண்டியதுன்னு. அதனால் இந்த 15 கோரிக்கை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கோரிக்கை இருக்குது. அதை முடிகிற வரைக்கும் நான் துணைநிலை ஆளுநர் எப்போ கூப்பிடுறாங்களோ இல்லைன்னா அதிகாரிகள் அனுப்புகிறாங்களோ எல்லா திட்டமும் நிறைவேறின பிறகு தான் சட்டமன்றத்துக்கு நான் வைக்க போகும். இல்லைன்னா 20 பங்கு இங்கே தான் தங்கியிருப்பேன். புதுச்சேரிக்கு கொரோனா தடுப்பூசி இன்னும் வரவில்லை என்றும் புதுச்சேரியில் பறவை காய்ச்சல் கண்டறியப்படவில்லை எனவும் மாஹே பகுதி கேரளாவில் இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் தனது சுகாதார அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அனைவரும் உடனடியாக தங்களது சுகாதார அடையாள அட்டையை www.healthid.ndhm.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளவும் தங்களுடைய பொது தகவல்களை கொடுத்து தங்களுக்கான அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அனைத்து சுகாதார நிலையங்களிலும் இந்த சேவை திங்கட்கிழமை முதல் நடைபெறுவதாகவும் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரிக்கு மத்திய அரசு வழங்கிய கொரோனா தடுப்பூசி மருந்து இன்னும் வரவில்லை என்றும் 13,000 பேருக்கு முன்கணப்படியாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் அதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் இதுவரை பறவை காய்ச்சல் கண்டறியப்படவில்லை என்றும் மாஹே பகுதியில் கேரளாவில் இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் தெரிவித்தார். இந்த கொரோனா ஊசிக்கு இந்த 13,000 பேர் யார் யார் பேர் என்ன நம்பர்ன்றதை நாங்கள் அனுப்பி வச்சிருக்கோம். அவங்களுக்கு அவங்க டேட்டா அனுப்புவாங்க. இந்த ஊசி 2 ஊசியா போடணும். ஒன்னு டே 1, அப்புறம் டே 28. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த நபரை 28ஆம் நாள் கரெக்டா அந்த ஊசி போட வைக்கிறதால ஏற்பாடுகளை நம்ம பண்ணணும். ஏன்னா 2வது ஊசி போட்டாதான் அந்த எதிர்ப்பு சக்தி அவர் உருவாக ஆரம்பிக்கும்.
முதல் ஊசி மட்டும் போட்டுட்டா பத்தாது, அந்த ரெண்டாவது ஊசி போட்டா தான் அது. அதனால அந்த டிராக்கிங், அந்த ஆள் வந்து இப்போ ஊசி போட்டு இப்போ அந்த எம்ன்றவர் வந்து ஊசி போட்டு போயிட்டாருன்னா 24/8 வரைக்கும் ட்ராக் பண்ணி 26ஆம் நாளே அவருக்கு வந்து ஒரு ரிமைண்டர் அனுப்பும். உங்களுக்கு வந்து இன்னும் 2 நாள்ல ஊசி போட வேண்டியதா இருக்கும், மறுநாள் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஊசி போட வேண்டியதா இருக்கும், 3ஆம் நாள் அவர் ஊசி போட்டாரா இல்ல, ஊசி போட்டு என்ட்ரி பண்ண உடனே அதுல 2-3 டாட்ஸ் வரும். அந்த 2 டாட்ஸும் கிரீன் டாட் 2 வந்து ஆரஞ்சு டாட்டா மாறி, ஆரஞ்சு டாட் வந்து கிரீன் டாட்டா மாறி அவருக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் ஒன்று ஜெனரேட் ஆகும், உங்களுடைய வேக்சினேஷன் வெற்றிகரமாக முடிந்தது அப்படின்னு. அந்த மாதிரி வந்து கார்டு, இதுதான் அந்த ப்ராசஸ் வந்து நாங்க செக் பண்ணி பாக்குறோம். இப்ப அந்த நபருக்கு வந்து தகவல் வந்தா அந்த தகவலை பார்த்துட்டு நான் வந்து ஊசி போட்டுக்கிறேன்னா இருக்குது. இப்ப இது சம்பந்தமா இன்னைக்கு வந்து பிரதம மந்திரி வந்து மற்ற எல்லா மாநில முதல்வர்களோட ஒரு வீடியோ கான்பரன்சிங் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட முதல்வர் அதை அட்டென்ட் பண்ண போறாரு. அதுல வந்து மேலும் தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். 145 மையங்கள்லயும் எல்லாத்துக்கும் ஊசி போடுவோம். இதெல்லாம் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட். 133 கவர்மெண்ட், 7 பிரைவேட். மாகேல 4 பேர் பாசிட்டிவ். காரைக்கால் யானம்ல எந்த பாசிட்டிவ் கேஸும் இல்ல. இன்னைக்கு நிலவரப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 34 பேர் டிஸ்சார்ஜ் பண்ணிருக்கோம். பாசிட்டிவிட்டி ரேட் வந்து இன்னைக்கு 1% தான். 100 பேர் இன்னைக்கு சராசரியா நம்ம டெஸ்ட் பண்ணிருந்தோம்னா ஒரு நபருக்கு தான் கொரோனா. டெத் எதுவும் இறப்பு. புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வலியுறுத்தி ஊழியர்கள் காலவரையற்ற போராட்டத்திற்கு அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் 144 தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள மின்துறையை தனியார் மயமாக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிடக் கோரி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மின்துறை ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் திங்கட்கிழமை முதல் காலவரையற்ற போராட்டம் நடத்தப்போவதாக ஊழியர் சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பொதுமக்களின் அத்தியாவசிய பட்டியலில் மின்துறை வருவதால் மின்துறை ஊழியர்கள் போராட்டம் நடத்தக்கூடாது என்றும் மீறி நடத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மின்துறை தலைமை அலுவலகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் திங்கட்கிழமை முதல் 144 தடை சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார். ஊழியர்களின் போராட்ட அறிவிப்பு மற்றும் 144 தடை சட்டம் காரணமாக மின்துறை தலைமை அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. புதுச்சேரி மாநிலத்தின் புதிய காவல்துறை டிஜிபியாக ரன்வீர் சிங் கிருஷ்ணியா காவல்துறை தலைமையகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தின் காவல்துறை டிஜிபியாக இருந்த பாலாஜி ஸ்ரீவத்சவா இடமாற்றம் செய்யப்பட்டு புதிய காவல்துறை டிஜிபியாக ரன்வீர் சிங் கிருஷ்ணியா பதவியேற்றுக் கொண்டார். கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காவல்துறை தலைமையகத்தில் காவல்துறையினரின் மரியாதை ஏற்றுக்கொண்ட அவர் பின்னர் தனது பதவியை ஏற்றுக்கொண்டார். பதவியேற்ற அவரிடம் முன்னாள் காவல்துறை டிஜிபி பாலாஜி ஸ்ரீவத்சவா பொறுப்புகளை ஒப்படைத்தார். தொடர்ந்து அவர் தனது பணிகளை துவக்கினார். வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் வைர விழா ஆண்டை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு முன்னாள் மாணவர் பேரவை சார்பில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 60வது ஆண்டை முன்னிட்டு முன்னாள் மாணவர் பேரவை சார்பில் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் கோகிலாம்பாள் தலைமை தாங்கினார். முன்னாள் மாணவர் பேரவை துணை செயலாளர் நடன சபாபதி வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக ஆதித்யா பள்ளி நிறுவனரும் முன்னாள் மாணவர் பேரவை தலைவருமான ஆனந்தன், புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி மீனாட்சி சுந்தரம் மற்றும் அன்னை குரூப் நிறுவனரும் முன்னாள் மாணவர் பேரவை துணைத் தலைவருமான அன்பு ஆகியோர் சிறப்புரையாற்றி பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த முன்னாள் மாணவர்களுக்கு விருதுகளை, நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். பள்ளியின் முன்னாள் மாணவரும் ஓய்வு பெற்ற தமிழ் விரிவுரையாளருமான சுப்பு தேவராசு, கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் புலவர் வெங்கடேசன் மற்றும் கவிஞர் பழனி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிகளை முன்னாள் மாணவர் பேரவை இணை செயலாளர் அருள் ஜோதி தொகுத்து வழங்கினார்.
புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இஎஸ்ஐ மருத்துவமனை முன்பு 2 மணி நேரம் வெளிநடப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி உயர்த்தி வழங்கப்பட வேண்டிய நோயாளி கவனிப்புப்படி, சலவைப்படி, சீருடைப்படி ஆகியவற்றை உயர்த்தி வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப ஆணை வெளியிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் தொடர் வெளிநடப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி கோரிமேடு இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணிபுரியும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் 2 மணி நேரம் வெளிநடப்பு செய்து மருத்துவமனை வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் நித்யானந்தம் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தினை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன கௌரவ தலைவர் பாலமோகனன், தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொருளாளர் ரவிச்சந்திரன், அமைப்பு செயலாளர் சேகர் ஆகியோர் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். இதில் சுகாதாரத்துறை ஊழியர்களின் சங்க கௌரவ தலைவர் இளங்கோ, தலைவர் கீதா, பொதுச் செயலாளர் முனுசாமி, நிர்வாகிகள் ஜவஹர், ஜெகநாதன், விமலாதேவி உட்பட 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கலிட்டு பொங்கல் திருநாளை உற்சாகமாக வரவேற்றனர். கடலூர் கிழக்கு மாவட்டம் கடலூர் வடக்கு ஒன்றியம் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆணைப்படி கடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி, தொகுதி மாவட்ட பொருளாளர் ஒன்றிய பொறுப்பாளருமான VSL குணசேகரன் தலைமையில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MRK பன்னீர்செல்வம் முன்னிலையில் மதலப்பட்டு, கீழ் அழிஞ்சம்பட்டு, மேல் அழிஞ்சம்பட்டு 3 பஞ்சாயத்துகளிலும் கட்சி நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து ரெட்டிச்சாவடி மெயின் ரோட்டில் மக்கள் கிராம சபை கூட்டத்தை நடத்தினர். இந்த கூட்டத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை நிராகரிக்க உறுதிமொழி எடுக்கப்பட்டது. மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக பொறுப்பேற்க பணி செய்வது மற்றும் வரும் காலங்களில் இப்பகுதியின் நெடுநாள் கோரிக்கைகளை சரி செய்து தரப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். இதன் ஒரு பகுதியாக கிளிஞ்சங்குப்பம் பஞ்சாயத்து முருகன், அருள், அரவிந்தசாமி, இளங்கோ, கவி, ஐயனார் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் திமுகவில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் முன்னிலையில் இணைந்தனர். மேலும் இக்கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக அனைத்து நிலை நிர்வாகிகளும் திரளான தொண்டர்களும் பங்கேற்றனர். செய்திகளில் இனி வருவது குடிசை மாற்று வாரியத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்களுக்கான நிலுவை சம்பளத்தை வழங்க வலியுறுத்தல். ஊழியர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. தங்களுக்கான நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லித்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள குடிசை மாற்று வாரிய ஊழியர்களுக்கு கடந்த 12 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமல் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் தலைமை செயல் அதிகாரி அலுவலகத்தில் வாயிலில் அமர்ந்து அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அதிகாரிகள் வெளியேற முயற்சி செய்தனர். இதுகுறித்து அறிந்த ஊழியர்கள் அவருடைய காரை வெடிமறித்து காரின் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாநில அரசுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது. இதுகுறித்து ஊழியர்கள் கூறுகையில் தங்களுடைய 12 மாத நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்கும் வரை போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் அரசின் பல்வேறு வளர்ச்சி பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தில் வெள்ளியூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் சேதராப்பட்டு முத்தமிழ் நகர் விரிவு மற்றும் சிவசக்தி நகர் வீதிகளில் குடிநீர் குழாய் அமைத்தல் மற்றும் நீட்டித்தல் பணிக்காக 8 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கொம்யூன் பஞ்சாயத்து நகர வளர்ச்சி நிதியின் கீழ் கரசூர் பகுதியில் கருமாதி கொட்டகையினை பழுது பார்த்து மண் சாலையை கருங்கல் சாலையாக அமைக்க 8,48,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வெள்ளியூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் பாலமுருகன் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் நாகரத்னம், புருஷோத்தமன், பக்கிரிசாமி உட்பட ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட விடுதலை நகர் நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து கடலூர் சாலை வழியாக ரோடியர் மில் வீதி வரை 30 லட்சம் ரூபாய் செலவில் புதிய பைப்லைன் அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட விடுதலை நகர் நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து கடலூர் சாலை வழியாக ரோடியர் மில் வீதி வரை 30 லட்சம் ரூபாய் செலவில் புதிய பைப்லைன் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து குழாய் அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள விடுதலை நகர், பிராமணர் வீதி, வெளி வீதி உட்பட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் அழுத்தம் அதிகரிக்கும் என்பதால் உடனடியாக பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கேட்டுக் கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் வாசு, இளநிலை பொறியாளர் சண்முகவேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். லால்பேட்டையில் நடைபெற்ற ஸ்ரீ வேதபுரி ஆதிசைவ சிவாச்சாரியார் சேவா சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வேதபுரி ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சேவா சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் லால்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சங்கத்தின் நிர்வாகிகள் தலைமை வகித்தனர். அதனைத் தொடர்ந்து ஆண்டறிக்கை வாசிக்கப்பட்டது. பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் ஸ்ரீ வேதபுரி ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சேவா சங்கத்தின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பு பைகளை வழங்கினார். புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு 200 ரூபாய் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. மேலும் இந்த பணம் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் இதுவரை செலுத்தப்படவில்லை. இந்நிலையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் தொகுதி மக்கள் அனைவருக்கும் பொங்கல் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் வீடு வீடாக சென்று வழங்கினர். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதியில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் மகளிர் பாசறை செயலாளர் கௌரி, நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் சிவக்குமார், திருமலை, தொகுதி நிர்வாகிகள் ஜெயக்குமார், முத்துக்குமார், ஐயனார், புதுச்சேரி மகளிர் பாசறை நிர்வாகிகள் தேவிகா, பிரவீனா, சுபஸ்ரீ, ஜமீலா பேகம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உலக தமிழ் கழக தலைவர் தமிழர்கள், புதுச்சேரி தமிழ் தேசிய பேரியக்க செயலாளர் வேலுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பல்வேறு தமிழ் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
பாகூர் பகுதியில் ஹார்ட் ஹிட்டர் சார்பில் நடத்தப்பட்ட முதலாம் ஆண்டு கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பாகூர் பகுதியில் பாரதிய அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஹார்ட் ஹிட்டர்ஸ் நடத்தும் முதலாம் ஆண்டு கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 35க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தின. இவ்விழாவினை பாகூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடைகளை வழங்கி தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். நடந்து முடிந்த இப்போட்டியில் தமிழகம் நல்லாத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜாக்கி பிரதர்ஸ் அணியினர் முதல் பரிசினையும், புதுச்சேரியை சேர்ந்த ஆடிட்டர் அணி 2ஆம் பரிசினையும், தாஸ் பிரதர்ஸ் அணியினர் 3ஆம் பரிசையும் தட்டிச் சென்றனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திராவிடர் கழகம் சார்பில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மாநில தலைவர் சிவ வீரமணி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் திராவிடர் கழக மகளிர் அணியினர் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என கூறி பொங்கல் திருநாளை வரவேற்றனர். இதில் புதுச்சேரி மண்டல திராவிடர் கழக தலைவர் சடகோபன், செயலாளர் அறிவழகன், மகளிர் அணி தலைவர் எழிலரசி, மீனவர் விடுதலை வேங்கைகள் மங்கையர் செல்வன், மதிமுக கேப்ரியேல், புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், பொதுச் செயலாளர் செல்வகுமார் உட்பட பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் குறித்து சிறப்புரையாற்றினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கவர்னரை திரும்பப் பெற வலியுறுத்தி கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த தர்ணா போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி உண்ணாவிரதம், முழு அடைப்பு போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. சமூக நலத்துறையில் உள்ள 15 முக்கிய கோப்புகளுக்கு கவர்னர் கிரண்பேடி ஒப்புதல் அளிக்க கோரி சட்டப்பேரவை வளாகத்தில் தொடர் தர்ணா போராட்டத்தை தொடங்கினார் அமைச்சர் கந்தசாமி. ஒப்புதல் அளிக்கும் வரை போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை. புதுச்சேரிக்கு கொரோனா தடுப்பூசி இன்னும் வரவில்லை. இதுவரை பறவை காய்ச்சலும் கண்டறியப்படவில்லை. சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் தகவல். மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முடிவை கைவிடக் கோரி ஊழியர்கள் கால வரையற்ற போராட்டம் அறிவிப்பு. 144 தடை உத்தரவை பிறப்பித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிரடி. குடிசை மாற்று வாரியத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்களுக்கான நிலுவை சம்பளத்தை வழங்க வலியுறுத்தல். ஊழியர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.